வணக்கம். இன்றைய ஹிஸ்டரி டைம் எபிசோடில் ஒரு பழங்கால புதிருக்கு பதில் தேடிக்கொண்டு நான் வந்திருக்கிறேன். மயிலாப்பூரில் இருக்கிற கல்விவாரு தெருக்கு எப்படி எதற்காக கல்விவாரு தெரு அப்படி என்று பெயர் வந்தது? இதுதான் இன்றைய கேள்வி. இதற்கு பதில் என்ன என்பதை இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க. கல்விவாரு தெரு என்கிறது ஒரு குறுகிய தெரு. ஒரு பக்கம் கச்சேரி ரோட் பாலம், இன்னொரு பக்கம் ஹாமில்டன் பிரிட்ஜ் அம்பட்ட வாராவதியாக இருந்து பார்பர் பிரிட்ஜாக மாறி இப்பொழுது டாக்டர் அம்பேத்கர் பாலம் என்கிற பெயரில் இருக்கிற பாலம். இது ரெண்டுத்தையும் கோக்கிறது தான் அந்த கல்விவாரு தெரு. சிறிய தெரு தான். ஒரு பக்கம் ஒரு பெரிய சுவர். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, பக்கிங்ஹாம் கெனால் நமக்கு கண்ணில் தெரியக்கூடாது. ஆனால் அதுலேருந்து வர நாத்தம் அந்த செவரை தாண்டி இந்த பக்கம் வந்துடும். அது பரவாயில்ல, கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் அந்த கெனால் இருக்கிறதே நம்ம மறந்துடலாம். மேலே பார்த்தோன்னா பெரிய எம்ஆர்டிஎஸ் பாலம், எப்போ பார்த்தாலும் ட்ரெயின் போய்கொண்டே இருக்கும். அதுக்கு அடியில் இருக்கிறது இந்த சின்ன கல்விவாரு தெரு. அங்கே இருக்கிறவங்களை கேளுங்க, சார் இது எப்படி சார் கல்விவாரு தெருன்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நைனா பாண்டிச்சேரியில் கால்வே செட்டின்னு ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இருந்தது. அவங்க பேரில் தான் இந்த பேர் வச்சுருக்காங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிற கால்வே செட்டிக்கும் இங்கே இருக்கிற கல்விவாரு தெருக்கும் என்ன சார் தொடர்புனா, அவங்களுக்கு இந்த இடத்துல சொத்து இருந்திருக்கலாம். அதை பாருங்கள், இருந்திருக்கலாம். இருந்தது அப்படின்னு ஆதாரபூர்வமாக சொல்ல முடியாது, ஆனால் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த பேருக்கு ஒரு வரலாறு தேடிட்டு இருக்காங்க. அந்த கல்வி செட்டிக்கும் இந்த தெருக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. சரி, அப்படி இல்லைன்னு கேட்டால், அதான் சார் பக்கத்துலேயே ஒரு வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குது, அங்கே கல்வி புகட்டுறாங்க இல்லையா, அதனால தான் இந்த தெருவுக்கு வந்து கல்வி வாரு தெரு. ஏன் வாருன்னு ஏன் ஒரு வார்த்தை இருக்குது? கல்வியை வாடுறாங்களா அங்கே? அதுக்கு பதில் கிடையாது. ஸோ இப்படி இருக்கிறது தான் இந்த கல்வி வாரு தெரு. இதற்கு எப்படி பெயர் வந்தது அப்படிங்கிற கேள்வி என் மனதில் ஒரு 20 வருடங்களாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது தான் அதுக்கு பதில் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடித்தேன். முதல்ல சென்னையோட வரலாறுல நான் ஏற்கனவே இதை பற்றி பல எபிசோடில் பேசியிருக்கேன். 1875 வருடம் பஞ்சத்தில் அடிபட்டவங்களுக்கு நிதி கொடுப்பதற்காக ஒரு கால்வாய் சென்னையில் வெட்டப்பட்டது. அப்பொழுது சென்னைக்கு கவர்னராக இருந்தவர் டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் அண்ட் சாண்டோஸ், பக்கிங்ஹாம் அண்ட் சாண்டோஸ் கோமகன். அவர் தான் அப்பொழுது கவர்னராக இருந்தார். அவருடைய மனதில் தான் இந்த ஐடியா வந்தது. ஏன் சென்னைக்கு நடுவில் ஒரு கால்வாயை வெட்டலாமே? எதற்காக இந்த கால்வாய்? 19ஆவது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் சென்னையோடைய வடக்கு எல்லையில் வடக்கு கால்வாய்னு ஒன்று இருந்தது, நார்த் கெனால். அதற்கு காக்ரேன்ஸ் கெனால் என்றும் கூறுவார்கள். அது பழவேற்காடு பகுதியிலிருந்து மரம், உப்பு, சணல் கயிறு, ஓடு இதெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்னை நகரத்துக்கு கொண்டு வருவதற்காக வெட்டப்பட்ட ஒரு கால்வாய். அதே போல் சென்னையுடைய தெற்கு பகுதியிலிருந்து, அதாவது அடையாறிலிருந்து கடலூர் வரையில் ஒரு தெற்கு கால்வாய் இருந்தது. இந்த டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் அண்ட் சாண்டோஸோடைய ஐடியா என்னவென்றால், அந்த 2 கால்வாய்களையும் சென்னை நகரம் வழியாகவே கோர்ப்பதற்கு ஒரு கால்வாய். 1876 வருடம் 77வது வருடம் பணி தொடக்கப்பட்டது. அது 20வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலம் வரையில் நடந்தது. பக்கிங்ஹாம் கெனால் வரலாறு எல்லாருக்கும் தெரிந்ததே. இந்த பக்கிங்ஹாம் கெனாலின் ஓரத்தில் ஒரு சாலை வந்துவிட்டது. அதற்கு கால்வாய் கரை சாலை என்று பெயர். இது எங்கே ஆரம்பமாகிறதுன்னு பார்த்தோன்னா, பக்கிங்ஹாம் கெனால் சென்னையோடைய வடக்கு பகுதியில் கூவம் நதியை எங்கே சந்திக்கிறதோ அந்த இடத்துல ஆரம்பித்து, தெற்கு முனையில் அடையார் நதியை எங்கே போய் பக்கிங்ஹாம் கால்வாய் சந்திக்கிறதோ அந்த இடம் வரையில் வரும் சாலைக்கு தான் இந்த கால்வாய் ஓர சாலை என்று பெயர். பார்க்க போனால் இந்த கல்விவாரு தெருவும் அந்த சாலையோட ஒரு பகுதி தான். ஆனால் அதற்கு மட்டும் தனியாக கல்விவாரு தெரு என்று ஒரு பெயர். இந்த பெயர் எப்படி வந்தது? 20வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் மயிலாப்பூர் பகுதியில் பல பிரபல வக்கீல்கள், நீதிபதிகள் எல்லாரும் இருந்தார்கள். அதில் ஒருவர் தான் சர் வி பாஷ்யம் ஐயங்கார். அவருக்கு ஒரு பெரிய இல்லம் லக்ஷ்மி விலாஸ் என்கிற பெயரில் இப்போ காமதேனு தியேட்டர் சமீப காலம் வரையில் இருந்த அந்த மனையில் தான் இருந்தது.
அவருடைய சொந்தமாக இருந்த ஒரு பெரிய பகுதி வேம்பாக்கம் கார்டன்ஸ் என்ற ஒரு தோட்டம். அதில் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல பெயர்கள் அவருடைய இல்லங்களை கட்டி கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது வித்யா மந்திர் ஸ்கூல் எல்லாம் இருக்கும் அந்த பகுதி தான் வேம்பாக்கம் கார்டன்ஸ் என்ற பகுதி. 1940களில் தான் அந்த பகுதியில் இருந்தவங்கள்லாம் அவங்களுடைய வீடெல்லாம் விற்று அதற்கு பிறகு அந்த இடத்தில் கமர்ஷியல் டெவலப்மெண்ட் எல்லாம் ஆக ஆரம்பித்தது. அதில் ஒரு பெரிய பகுதி மயிலாப்பூர் லேடிஸ் கிளப் என்ற ஒரு மாதர் சங்கத்துக்கு சொந்தமாக இருந்தது. அந்த இடத்தில் வந்தது தான் வித்யா மந்திர் ஸ்கூல். வித்யா மந்திர் ஸ்கூலின் பின்புறத்து சிவரில் பார்த்தீர்களானால் அந்த இடத்தில் தான் பக்கிங்ஹாம் கெனால் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸ்கூலுக்கும் கெனாலுக்கும் நடுவில் இருக்கிற பகுதிக்கு தான் கல்விவாறு தெரு என்று பெயர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்விவாறு தெருவுடைய ஒரு முனை கச்சேரி ரோட் பாலம், மற்றொரு முனை அம்பேத்கர் பாலம். இந்த பாஷ்யம் ஐயங்கார் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இப்பொழுதெல்லாம் கிரீன் இனிஷியேட்டிவ் என்று கூறுகிறோம். அந்த காலத்திலேயே அவருடைய மைண்டில் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து விட்டது. ஏன் இந்த மயிலாப்பூரில் ஒரு அங்காடி திறந்து வைக்கக்கூடாது, ஒரு மார்க்கெட் திறந்து வைக்கக்கூடாது? அதற்கு தண்ணீர் துறை மார்க்கெட் என்று பெயர் வைத்தார். அதாவது தண்ணீருக்கு அருகேயே இருக்கிற படித்துறையில் இருக்கிற ஒரு அங்காடி, ஒரு மார்க்கெட். இதில் விற்பனையாகும் பொருள் எல்லாம் படகு மூலமாகவே வரும். வடக்கு பகுதியில் இருந்து ஏற்கனவே நான் கூறினா போல அரிசி, உப்பு, ஓடு, சணல் கயிறு, காய்கறி இதெல்லாம் வரும். அது இந்த இடத்தில் வந்து இறக்கப்பட்டு தள்ளுவண்டி மூலமாக அந்த மார்க்கெட்டுக்கு எடுத்து செல்வார்கள். அந்த இடத்தில் அது விற்பனையாகும். பக்கிங்ஹாம் கால்வாய் ஓடிக்கொண்டிருந்த வரையில் தண்ணீர் துறை மார்க்கெட் இருப்பதற்கு ஒரு காரணமும் இருந்தது. அந்த இடத்தில் ஒரு படித்துறை இருந்ததனால் அதற்கு ஆங்கிலத்தில் வார்ஃப் என்று கூறுவார்கள். WHARF, வார்ஃப். அதே போல அந்த அம்பேத்கர் வாராவதி அருகே அந்த இடத்திலும் ஒரு வார்ஃப் இருந்தது. அந்த இடத்தில் மரம், எரிபொருளுக்காக உபயோகப்படுத்தும் மரம் எல்லாம் இறக்கப்படும். அந்த இடத்தில் அதற்காக ஒரு பெரிய கோடவுன் இருந்தது. அந்த கோடவுன் இருந்த இடத்தில்தான் இப்பொழுது சிட்டி சென்டர் மால் இருக்கிறது. அந்த இடத்திலும் ஒரு வார்ஃப் இருந்தது. இந்த பாதை கல்வி வாரு தெரு என்பது அந்த இரண்டு வார்ஃபுகளையும் ஒன்றாக கனெக்ட் செய்தது. அதனால் ஆங்கிலத்தில் இந்த தெருவுக்கு கெனால் வார்ஃப் ரோடு என்று பெயர் இருந்தது. இதுவே தமிழில் கால்வாய் வார்ஃப் தெரு, அதுவே கால்வாய் வார்ப்பு தெரு என்று மாறி நாளடைவில் கல்வி வாரு தெரு என்று மாறிவிட்டது. பக்கிங்ஹாம் கெனால் ஓடிக்கொண்டிருந்த வரையில் இந்த வியாபாரம் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. 1960களில் வந்த ஒரு பெரிய புயலில் அந்த கால்வாயோடைய ஓரங்களில் ஏராளமாக சேதம் நடந்தது. அதற்கு பிறகு பக்கிங்ஹாம் கால்வாய் ஒரு சாக்கடையாகவே மாறிவிட்டது. ஆனால் நடுநடுவே அரசியல்வாதிகள் வந்து மறுபடியும் பக்கிங்ஹாம் கெனாலில் படகு ஓட்ட வேண்டும் என்றெல்லாம் அறிக்கைகள் விடுவார்கள். 1980களிலோ MRTS ரயில்வே சிஸ்டத்தின் தூண்களெல்லாம் பக்கிங்ஹாம் கெனால் நடுவே நடப்பட்டது. அதற்கு பிறகு எப்படி கால்வாயில் தண்ணீர் ஓடும்? அந்த கதை அதுடன் முடிந்துவிட்டது. 60 வருடங்களில் கால்வாய் எங்கிருந்தது என்றும் தெரியாமல் போய்விட்டது. அந்த இடத்தில் இருந்த வார்ஃபெல்லாம் எங்கே போனது என்றும் தெரியவில்லை. தண்ணீர் துறை மார்க்கெட் அடியோடு மறைந்துவிட்டு அந்த இடத்தில் இப்பொழுது ஒரு அடுக்குமாடி கட்டடம் இருக்கிறது. அம்பேத்கர் பிரிட்ஜ் அருகே இருந்த அந்த கோடவுனும் காணாமல் போய் அந்த இடத்தில் இப்பொழுது சிட்டி சென்டர் மால் இருக்கிறது. அப்போது கெனால் வார்ஃப் ரோடும் எதற்காக அதனுடைய பெயரை வைத்து கொண்டிருக்க வேண்டும்? அது கல்விவாறு தெருவாக மாறிவிட்டது. 60 வருடங்களில் எப்படி நம் நகரத்தின் வரலாறு அடியோடு மாறிவிடுகிறது பாருங்கள். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடித்திருந்ததினால் இதை லைக் செய்யவும், உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரங்களில் இதே போல சென்னையின் வரலாறிலிருந்து எபிசோட்ஸ்களை எடுத்துக்கொண்டு நான் வருகிறேன். நன்றி, வணக்கம்.